வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணின தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவது தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 75வது இறை ரகசியம் மகா மேன்மையான மகத்துவத்தின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சுப்பீரியர் கிரேட்னஸ். ஹல்லேலூயா. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், தேவன் எந்த ஒரு நபரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கிறது இல்லைங்க. இந்த முக்கியமான சத்தியத்தை தேவன் அடிக்கடி ஞாபகப்படுத்த சொல்லுகிறார். திரும்ப சொல்றேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அது யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அது எந்த அளவுக்கு இருந்தது? பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. ராஜாக்கள் பொறாமைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்திற்காகவே தேவன் என்னை உங்களோடு இணைத்திருக்கிறார். பாருங்கள், மகா மேன்மையான மகத்துவத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சுப்பீரியர் கிரேட்னஸ். சரிங்களா? அப்போ சுப்பீரியர் கிரேட்னஸ், சுப்பீரியர் பிளஸிங், சுப்பீரியர் அண்ட் கிரேட் பிளஸிங், அதற்கு நேராகவே தேவன் உங்களை வழி நடத்துகிறார். கண்டுபிடிக்கிறவர்கள் சீக்கிரத்திலே சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 1 verse 19. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், பவுலுடைய விருப்பம் என்ன? பவுலுடைய விண்ணப்பம் என்ன? அவருடைய விருப்பமும் விண்ணப்பமும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், அதாவது ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். எதிலே வெளிப்பாடு வர வேண்டுமாம்? மகா மேன்மையான மகத்துவம். ரைட்? இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் வாழுகிறாரு. அதனுடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று அறியணும் அப்படின்னு அவர் விண்ணப்பிக்கிறார். அப்படி என்று அவர் வாஞ்சிக்கிறார். பாருங்க, ரைட்? இன்றைக்கு அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். எல்லாரும் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லை, சாதாரண ப்ரொமோஷனுக்கு அழைக்கவில்லை, சாதாரண அற்புதம் செய்ய அழைக்கவில்லை, சாதாரண ஊழியம் செய்ய அழைக்கவில்லை. உங்களுடைய சிந்தையிலே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, பயன்படுத்த, அற்புதம் செய்ய உங்களை ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நான் உங்கள் மேலே சொல்லுகிற பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நம்ம 2 பேரும் ஒருமனப்படுவோம். உலகத்தை உலுக்குவது எளிதாகிவிடும். You know why? You are already a world shaker. நீங்கள் ஏற்கனவே உலகத்தை உலுக்குகிறவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். அந்த மகா மகத்துவமான மேன்மை அல்லது மகா மேன்மையான மகத்துவத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு எவ்வளவோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது. ஒரு 3 நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டா. 1, பிசாசானவன், இல்லையா? உயிரோடு எழுந்துட்டு அவனுக்கு மூட்டை கட்டிட்டு போயிட வேண்டியதான். அவன் எதிர்த்து நின்றான்.
ரோம அரசாங்கம் என்ன செய்தது? போர் வீரர்களை வைத்து கல்லறையை பாதுகாத்தார்கள். மதவாதிகளும் செக்யூரிட்டி போட்டிருந்தாங்கங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த ஒரு சக்தியும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தடை செய்யவே முடியவில்லை. பவுல் சொல்றாரு, அதுதான் உலகத்திலே பயங்கரமான வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறது என்று சொல்லுகிறாருங்க. இஸ் இட் நாட் superior greatness? Is it not superior greatness? Right? Hallelujah. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள 200% வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார் ஆண்டவர். இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே, இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நீ காண்பிப்பாய். Same power that resurrected Jesus Christ indwells you. உனக்குள்ள என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே. So what? கல்லறையை காலி செய்து கர்த்தரை நீ காண்பிப்பாய். மதம் எப்படி பாடுகிறது? வல்லமை தாரும் ஐயா. ஐயா, அது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே சூப்பர் நேச்சுரல் பவர் உனக்குள்ளே இயேசுவாக வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே எப்படி பாட வேண்டும்? வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரையும் எழுப்பிடவே. முக்கியமான வெளிச்சம். ரைட்? ஐயா, உங்களுக்கு இனி எந்த ஒரு வல்லமையும் வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. ஐயா, இனி உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வெளியே இருந்து வர வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நான் அந்த 2 அடியை பாடும்படியாக ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரையும் எழுப்பிடவே, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரையும் எழுப்பிடவே. அந்த வல்லமை என்ன வல்லமை? இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன், கல்லறையை காலி செய்து கர்த்தரை நீ காண்பிப்பாய். வல்லமை வைத்தாரையா, உனக்குள் வல்லமை வைத்தாரையா, நிறைவாய் வைத்தாரையா, மரித்தோரையும் எழுப்பிடவே. எதுல மரித்திருக்காங்க ஜனங்கள்? தரித்திரத்தினால, பாவட்டினால, ஏழ்மையினால மரித்து போய் இருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். மகனே, மகளே, வேற எதுல மரித்திருக்கிறாங்க? வியாதியில மரித்து போய் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில மரித்து போய் இருக்கிறார்கள், குடும்ப குழப்பத்திலே மரித்து போயிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கும்படியாக இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமை உனக்குள்ளே நிறைந்து இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் ஒன்றும் எம்டி வெசலே கிடையாதுங்க. எம்டி வெசலும் கிடையாது, சாதாரண வெசலும் கிடையாது. என்ன வெசல் தெரியுமா? சுப்பீரியர் கிரேட்னஸ்னால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக நீங்கள் உலகத்தை உலுக்குகிற நாள் தொடங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. ஆமா, ஒரு ஐசியூல போன பாருங்க, ஒருவருக்காக ஜெபிக்க 2 நிமிஷம் கொடுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்குள்ள இருக்கிற என்கிற நாலேஜோடு நான் போனேன். ஆனா ஐசியூ காலியாகும் என்கிற எதிர்பார்க்கல. ஆனா அந்த நாலேஜ் இருந்தது. நான் போனா போதும், நாளைக்கு ஸ்கல்லில் என்னது ஓப்பனா சர்ஜரி, 15 நாள் கோமா ஸ்டேஜ், பிரெயின் வேலை செய்யல, தலையில கை வச்சு பேசுறேன். ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு திஸ் பிரெயின். இந்த மூளைக்குள்ள ஜீவனை பேசுறட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஆபரேஷன் வைக்கப்பட்டிருந்தா இவரும் வெளியே வந்துட்டாரு. இன்னும் 3 பேர் வந்துட்டாங்க. இன்னும் மொத்தம் 8 பேர் அன்றைக்கே வெளியே வந்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா?
இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, ஐசுயுவை காலி பண்ணை கர்த்தரை நான் காண்பித்தேன். வல்லமை வைத்தாரையா, எனக்குள் வல்லமை வைத்தாரையா, நிறைவாய் வைத்தாரையா. எதுக்குங்க? மரித்தோரையும் எழுப்பி. பாருங்கள், ஜனங்கள் மரித்து போய் இருக்கிறாங்க. யாரு? விசுவாசிகள். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குது? குடும்பத்தில் குழப்பம் இருக்குது, திகில் இருக்குது, பயம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது. இல்லாத பிரச்சனையே இல்லைங்க. நான் எப்படி இவ்வளவு தைரியமாக சொல்கிறேன்னா, எனக்கு எப்படியும் தினசரி ஒரு 5-6 ஃபோன் வருது. இன்வேரியபிளி வாஸ்ட் மெஜாரிட்டி, பெரும்பாலானவர்கள் கண்ணீரோடு என்னை அழைக்கிறார். அப்போ நான் இப்படி கோபப்பட்டு பிசாசை விரட்ட வேண்டாமா? அருமையானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடக்கூடிய கலையை எப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நாம் இப்படி பரிதாபமாக வாழுவதற்காக அவர் பரிதாபமாக சிலுவையிலே மரித்தார். யோசித்து பாருங்க, எதற்காக அவர் பரிதாபமாக சிலுவையிலே தொங்கினார்? நீ தூள் கலப்ப வேண்டும் என்பதற்காக தானே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பயங்கரமான வல்லமையை தேவனுடைய ஆவியானவர் நிறைவாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை என்னது? மகா மேன்மையான மகத்துவம். விசுவாசிகளாகிய நாம் விஷ ஊசியா இல்லாமல் இந்த அதிசயமான மகா மேன்மையான மகத்துவத்தை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தர் விரும்புகிறார், பவுல் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். என்னுடைய வியூவர்ஸ் ஒருவருமே சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியது. ரைட்? ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். there is a great need. என்னுடைய நண்பர் குஜராத்தில் ஊழியம் செய்கிறாருங்க. லட்சங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். 500 ஆலய கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார். இன்னும் 500 ஆலயம் கட்டலாங்க. 1500 இடத்துல ஆராதனை நடக்குங்க. இன்னும் 50 பேர், 100 பேர், 150 பேர் உள்ள மக்கள் எங்கே ஆராதிக்கிறாங்க தெரியுமா? திண்ணையில, மரத்தடியில. ஏன் ஆலய கட்டிடங்கள் இல்லை? ஏன் அந்த ஜனங்கள் அவ்வளவு ஏழைகள்? நீனும் ஏழையா தான் இருக்கிற. நீ ஏழையா இருக்கக்கூடாது மகனே. எதற்காக அவர் தரித்திரரானார்? நீ ஐஸ்வர்யவனா இருந்தா ஒரு 100 சர்ச்சு கட்டி கொடுக்கறத கொடுத்து யோசிப்பான். நீ இப்ப என்ன நினைக்கிறா? அங்கிள், எனக்கு வீட்டு வாடகையே கொடுக்க முடியல, நான் என்னைக்கு ஆலயம் கட்டுறதை கொடுத்து யோசிக்கிறேன். அதைத்தான் நான் இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். இயேசுவையே எம்டி ஆக்குனாருங்க, அவர் தரித்திரரானார். உன்னை கோடீஸ்வரனாக்கு. அந்த டீல் ஓவருங்க. உங்களுக்குள்ளே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8 தியானிங்கள். நீங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாக. நம்முடைய மூத்த சகோதரனை எம்டி ஆக்குனாருங்க. அவர் தரித்திரரானார். ஏன்? உன்னை கோடீஸ்வரனாக்க. ஐயா, டீல் ஓவருங்க. 100 ஆலய கட்டிடம் கட்டி கொடுக்கறத குறித்து யோசிங்க. ஒரு சர்ச்சு 10 லட்சம் ரூபாய். அப்ப 100னா எவ்வளவு? நீ கணக்கு போடுங்க. அது அவருக்கு லேசான காரியம் என்பது மாத்திரமல்ல, இன்னொரு சத்தியத்தையும் ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? எங்க இருந்து வரணும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருந்து வரும் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரும். அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடக்கூடிய கலையைத்தான் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு இன்றைக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கு தலைப்பு என்ன? மகா மேன்மையான மகத்துவத்தின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த சுப்பீரியர் கிரேட்னஸ். சுப்பீரியர் என்றாலே டாப்புங்க. சுப்பீரியர் கிரேட்னஸ் என்றால் டாப் டாப் டாப். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு மேலே ஒருத்தனும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன பொருள்? எலான் மஸ்க் கூட உன்கிட்ட வரக்கூடாது. அப்படிதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.
ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. இல்ல, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறான்னு பார்ப்போமா? தயவு செய்து என்னோடு ஒத்துப்போங்க. ஏன்னா நான் வசனத்தை விட்டு வெளியே போறது. 7:38 யோவான் 7:38 சொன்னது மனுஷன் அல்ல, இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எப்பொழுது இந்த நாலேஜ் இருக்கணும். ஐ எம் ஃபில்டு வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீர், அந்த ஐஸ்வர்யம் புரண்டு வந்து கொண்டே இருக்கிறது. செத்தவங்களை எழுப்பக்கூடிய வல்லமை புரண்டு வந்து கொண்டே இருக்கிறது. வேற என்ன, குடும்ப குழப்பத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே நிறைந்து பொங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நான் அறிஞ்சேன். பாருங்க, அழைக்கிறாள் ஒரு மகள் பாளையங்கோட்டையிலிருந்து, ஒரு டீச்சர், எந்த ஸ்கூல்னு நான் சொல்ல விரும்பல. அங்கிள் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சொல்லுமா, நீ யாருமா? சோன்சோ. சரிம்மா, என்ன பிரச்சனை? உங்கள் செய்தியை கேட்டாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 11 வருஷம் ஆச்சு, என் புருஷன் காணோம், என் மகளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இப்படி சொன்னேங்க. 11 நாளில் வந்துடுவான்னு சொன்னேன், 3 நாளில் வந்துட்டாங்க. ஏன் நான் அப்படி சொல்லும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய வல்லமை கணவனும் மனைவியையும் ஒன்றாக சேர்த்து விடுகிறது. இந்த வல்லமை உனக்குள்ள இல்லையா? பிரிந்து போன குடும்பங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உனக்குள்ளே இல்லையா? கேன்சர் கட்டியை சுகமாக்குகிற வல்லமை உனக்குள்ளே இல்லையா? செத்தவங்களை எழுப்பக்கூடிய வல்லமை உனக்குள்ளே இல்லையா? குருட்டு கண்களை, செவிட்டு காதை திறக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய நாவிலே இல்லையா? எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? கிறிஸ்தவன் என்றாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாதுங்க. ஏன் நீங்க சாதாரண வாழ்க்கை கூட வாழல? ஏன் நீங்க பள்ளத்துல, வியாதியில, குடி பிரச்சனையில, குடும்ப குழப்பத்துல, குழந்தை இல்லாம, திருமணமாகாம, ஏன்? மகா மேன்மையான மகத்துவத்தை குறித்து உனக்கு அறிவு இல்லை. அந்த மகா மேன்மையான மகத்துவமான இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த சூப்பர் நேச்சுரல் பவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த லிவிங் வாட்டராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களாக உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இதை குறித்து அறிகிற அறிவு என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்தை சரியாக அறிய ரொம்ப ஈஸிங்க இந்த காலத்தில். நான் ஒரு சில புஸ்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னா, எத்தனை பேருங்க நீங்கள் வாங்கினீங்க? எத்தனை பேர் வாங்கினீங்க? எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, சாகும் வரைக்கும் இந்த கஷ்டத்தோடு தான் வாழணும். ஐயா, உனக்கு பணம் இல்லைன்னா எனக்கு சொல்லுப்பா. ஒரு 3 புஸ்தகங்களையாவது வாங்குங்க. வாங்கி படிங்க. தலையணைக்குள்ளே வைக்காதீங்க. பணம் அனுப்ப வேண்டாம். கொரியர் சர்வீஸும் ஃப்ரீ தான். 3 புத்தகங்களும் சேர்ந்து 750 rupees. இந்த புக்கு உங்கள் கைக்கு வந்து 10 நாள் 15 நாள் கழித்து கூட அந்த கடைக்காரருக்கு பணத்தை அனுப்புங்க, எனக்கு அனுப்பாதீங்க. அருமையான பிள்ளைகளை, சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். ஏன் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது தெரியுமா? யுத்தம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் சிறந்த ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் தெரியுமா? ஜெபம் செய்ய சிறந்த வழி. ஹல்லேலூயா. நீங்க ஏன் இன்னும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். ஏன் நீங்கள் அவிசுவாசத்தோடு வாழுகிறீர்கள் தெரியுமா? தேவனுடைய மெய்யான இயல்பை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஏன் நீங்கள் இன்னும் பிரச்சனைகளோடு, பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனையும் அணைத்து கொண்டு வாழுகிறீர்கள் தெரியுமா? விசுவாசியாகிய உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி நாலேஜ் இல்லை. ஏன் நீங்கள் இன்னும் நடுத்தெருவில் நிற்கிறீர்கள் தெரியுமா? உங்க நாவையில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நாலேஜ் இல்லைங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய மிக சிறந்ததை வைத்திருக்கிறார். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது, லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். வாட் இஸ் தட் காட்ஸ் பெஸ்ட் தெரியுமா? தேவரகமான ஐஸ்வர்யம். அது எவ்வளவு?
வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரருங்க அவரு. நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளுங்க. எப்படிங்க பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் பரிதாபமாக வாழ முடியும்? அவருடைய மிக சிறந்ததில் வாழும்படியாக அல்லவா உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தானே உன்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டார. நீ நடுத்தருவில் நிற்கலாமா? அநேகருக்கு தேவனுடைய விருப்பமே தெரியாம நடுத்தருவில் நிற்கிறீங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க, வியாதியோடு இருக்கிறீங்க, சுகம் இல்லாமல் வியாதியோடு வாழ பழகிட்டீங்கன்னா ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவன் நீங்கள் சுகமா இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த விதமான மேலான மாற்றங்களுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்? லகுவான மாற்றங்க. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள லகுவான மாற்றத்தை தேவன் வைத்திரு. நான் 20 நேரம் வாசித்திருக்கேங்க. வாழ்க்கை லகுவா தலை நேரம் ஆயிட்டுங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் God's plan is to fill you with a superior greatness. மிகச்சிறந்த உன்னுடைய கற்பனை கெட்டாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரித்தால் தான் அவருக்கு தூக்கம் வருப்பா. இப்போ அவர் தூங்காம கிடக்கார். ஏன் தெரியுமா? ஐயா, எல்லாம் குருடா இருக்கீங்களே. என்ன குருட்டு தன்மை இருக்கு? கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. ஏன் அவர்கள் குருடா இருக்கிறார்கள்? என்ன குருடு? தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற மகா மேன்மையான மகத்துவமான சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்கை குறித்து அறிவு இல்லை. பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்புகிறார்கள். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நான் யுத்தம் செய்து போராடி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியதில்லைங்க. நான் போராடி கஷ்டப்பட்டு சுகத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தலைகீழ நின்று உபவாசம் பண்ணி தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, மிக முக்கியமான ட்ரூத்துங்க. சமாதானம் என்ன சமாதானம் தெரியுமா? அவருடைய சமாதானம். என்ன சொல்லிட்டு போனாருங்க? என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். அவருடைய சமாதானம், சந்தோஷம். அது யாருடைய சந்தோஷம்? அவருடைய சந்தோஷம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என்னுடைய சந்தோஷத்தை தரங்கிறாருங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர். இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்கள். ஆமா, சாதாரண ஊழியத்திற்காக தேவன் என்னுடைய செய்திகளை கேட்கும்படியாக உன்னை அழைக்கவில்லை. ஆமா, உன்னை போல என்னை போல பேதைகள், சொதப்பல் மன்னர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு தாங்க உலகத்தை உலுக்குனாரு. திரும்ப திரும்ப அந்த வட்டத்துக்கு வெளியே போயிடாதீங்க. அந்த ஆசீர்வாத வட்டத்துக்குள்ளே தான் நீங்க இருக்கிறீங்க. இதற்குள்ளே தான் இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டா போதுமே. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட 35 ஆண்டுகள் ஆயிட்டுங்க. தேவன் அந்த மகத்துவமான வல்லமையினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு முதல் 25 ஆண்டுகள் எனக்கு இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகும். ஏன்னா பாஸ்டர்மாரும் பரதாம தான் வாழ்றாங்க. பாவத்திலையும் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் ஆக்சிடென்ட்லையும் தான் வாழ்றாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்த பாருங்களேன். அங்கே காலை உணவோடு ஆரம்பித்தாங்க. பிரேக்ஃபாஸ்டோடு முடிச்சுட்டு அப்புறம் மீட்டிங். நல்ல இட்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு, கிராமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கல்யாண வீட்டில் சாப்பிட்ட பிறகு வயசான பாட்டிமார் தாத்தாமாரெலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? வட்டமாக உட்காந்துருவாங்க. நல்லா சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன். சாப்பிட்டுட்டு வட்டமாக உட்காந்து வெத்தலைப்பட்டியே திறப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு அன்னைக்கு கண்ட காட்சி ஷாக் ஆயிட்டுங்க. அந்த கிழவிமார்களாம் வெத்தலைப்பட்டியை திறக்கிற மாதிரி ஒரு 10 பாஸ்டர் ஜிப்பாலாம் போட்டுட்டு ரொம்ப நிதானமாக மாத்திரை டப்பாவை திறக்கிறாங்க. இவங்க எப்படி தேவன் நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார் என்று பிரசங்கிப்பாங்க? ஏற்றுக்கொண்டாங்க பாருங்களா மாத்திரை மருந்துகளை. ஐயா, தழும்புகளால் குணமானீர்கள், ஹல்லேலூயா, நீங்கள் சுகமாக இருக்கிறதே தேவன் விரும்புகிறார், ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா 21ஆவது நூற்றாண்டின்
இந்த வையகத்தை விடுவித்து வாழ வைக்க 21வது நூற்றாண்டிலே வாழுகிற விசுவாசிகளை நம்பிதான் இருக்கிறார். எனக்கு 25 வருஷம் தெரியாதுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும் என்கிற நாலேஜ் இல்லை. தேவன் வியாதியை தந்து என்னை திருத்துகிறார் என்கிற பொய்யை ஊழியர்கள் நம்ப வச்சுட்டாங்க. ஒரு அற்புதம் நடக்கலைங்க. ஆனால் அந்த 25 வருஷமும் உலகத்தை உலுக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளதான் இருந்தது. Thank God for Charis Bible College. இந்த புஸ்தகம்லாம் காமிச்ச பாருங்க. இதை எழுதின அந்த 21வது நூற்றாண்டின் பவுல் என்று அழைக்கப்படுகிற ஆண்ட்ரூ, உமக்காக நன்றி. அந்த பைபிள் காலேஜில் போய் படித்தேங்க. 2 வருஷம் படித்தேன். ஒன்லி வீக்கெண்டு தான் போவேன், சாட்டர்டே தோறும். 6 மாதத்தில் 3 வியாதியும் போய்விட்டன. 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தினந்தோறும் தொலைபேசி மூலமாக அற்புத சுகத்தை கட்டவிழ்கிறேன். மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்கள் சூப்பர் நேச்சுரலாக லகுவாக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தொலைபேசியிலே கேன்சர் கட்டி மறைந்திருக்கின்றன. தொலைபேசியிலே செவிட்டு காதுகள் திறந்திருக்கின்றன. தொலைபேசியிலே 20 லட்சம் ரூபாய் கடன் மறைந்திருக்கிறது. இதே ஆற்றல் உனக்குள்ள இருக்குப்பா. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? மகா மேன்மையான மகத்துவம், சுப்பீரியர் கிரேட்னஸ். ஹல்லேலூயா. அது யாருங்க? இயேசு தாங்க சுப்பீரியர் கிரேட்னஸ். அவர் எங்கெங்க வாசம் பண்றாரு? சப்பனி எழுதி சொல்லி கொடுத்துட்டார். செவுட்டில் அடிக்கிற மாதிரி சொன்னார். பட் நான் கட்டடத்தில் வாழ மாட்டேன், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இல்லைங்கிறாரு. சில ஆலயங்களில் பாருங்க, ஒரு நம்ம தமாசா சொன்னார் பாருங்க. ஆலயம் கட்டுறாங்க, கொஞ்சம் செங்கல் மிச்சம் வந்துடுது. உடனே மத்தியில் கொஞ்சம் மேடா வச்சு ஒரு மேடையை அமைச்சிடுறாங்க. உடனே அந்த சபை மக்கள்லாம் பலிபீடம் வாங்க. ஐயா, அங்க ஆண்டவர் இல்லை. ஐயா, உனக்குள்ளதாப்பா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? மகா மேன்மையான மகத்துவமாக உனக்குள்ளே இருக்கிறார். அதான் பவுல் சொல்றான், ஆண்டவர் எப்படியாவது இந்த எபேசு சபை மக்களுக்கு இந்த கண்ணு திறந்துருங்க ஆண்டவரே. நீர் அவர்களுக்குள்ளே எப்படி சுப்பீரியர் கிரேட்டஸாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர் என்று சொல்லி அறியக்கூடிய ஒரு அறிவை இவர்களுக்கு கொடுங்கிறார். பாருங்க, சிம்பிளா உங்களுக்கு சொல்றாங்க. பிரச்சனை வந்து பாருங்களேன், பிசாசு பிரச்சனை இல்லை. நீங்க வியாதியோடு வாழுகிறீர்களா? பிசாசும் பிரச்சனை இல்லை, தேவனும் அதற்கு காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை, சூழ்நிலையும் காரணம் இல்லை. உன்னுடைய அறியாமையினால தான் நீ இன்னும் வியாதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். 10 வருஷம் 20 வருஷம் கடன் பிரச்சனையில் இருக்கிறியா? பிசாசும் காரணம் இல்லை, தேவனும் காரணம் இல்லை, சூழ்நிலையும் காரணம் இல்லை. உன்னுடைய அறியாமை தான் நீ கடன் பிரச்சனையில கடந்து தவழ்ந்துட்டு இருக்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல. அருமையானவர்களே, ஆமே. நீங்கள் பொருளாதாரத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்கிட்ட ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேரு பொருளாதார உக்கிரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப், ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப். வாங்குங்க, 300 ரூபாய் தாங்க. வாழுங்கள், சுகித்திருங்கள், வையகத்தையும் வாழ வையுங்கள். நம்மை நம்பி அல்லவா இருக்கிறாரு. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாயே. ஆம் அருமையானவர்களே, 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மகத்துவமான வல்லமையை குறித்து யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அவர்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்து உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்தார்கள். Am I right or not? Hallelujah. ஏயா, பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேங்க. எலியா எடுத்துக்கொள்ளுங்களேன். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தான்.
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பேசினா, மரித்த சடலத்தை ஜீவன் இருக்கிறது போல பேசினா, என்ன நடந்தது? அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர், மகத்துவமான மேன்மையான ஜீவ தண்ணீர் அந்த சரீரத்துக்குள்ள பாய்ந்து உயிரோட எழுப்பிட்ட. ஹல்லேலூயா. ஐயா, பெரிய பஞ்சம். குழந்தைகளை அறுத்து சாப்பிட்டார்கள். தனக்குள்ள இருக்கிற அதிசயமான ஆற்றலை அறிந்திருந்தான் பாருங்க எலிசா. நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவிலே பஞ்சம் இருக்காது என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. நடந்ததா இல்லையாங்க? எதுக்குங்க இது? இதனை ஏட்டு சுரக்காய்க்கா அல்லது வேற யாருக்கோ எழுதியிருக்கா? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எலியா எலிசாவை விட நீங்கள் பயங்கரமான அற்புதத்தை செய்ய போறீங்க. ஆமா, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியானது அது பிரசங்கம் கிடையாதுங்க. இட் இஸ் ட்ரைனிங். ஐ நோ தட் வெரி வெல். நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லட்டுமா? கல்லறையையும் காலி செய்வீர்கள், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வீர்கள். இன்னும் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? குறைந்தது 1000 சபைகளை நாட்டுவீர்கள். இன்னும் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? புஸ்தகங்களை எழுதக்கூடிய அளவுக்கு வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் தானே சொன்னார், தேவாதி தேவன் தானே சொன்னார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுப்பீரியர் கிரேட்னஸ் குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு உண்டானால் போதும். நீங்கள் இயேசு செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த நிஜத்தை அறிந்திருந்தாருங்க. எந்த நிஜத்தை? அவர் நம்மை போல ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது அவருக்குள்ளே பரலோகம் நிறைத்து வைத்திருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங், அந்த சூப்பர் நேச்சுரல் லிவிங் வாட்டர், அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அறிந்திருந்ததுனால போகிற இடங்களில் எல்லாம் அவரே தீர்வாக இருந்தார். am I right or not? அதே போல பவுல், அவர் வாசிக்கிறோம், பவுலுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தன. அதே போல சொதப்பல் மன்னன் பேதுரு, அவன் கையினாலேயும் பலத்த அற்புதம். செத்தவங்க உயிரோட வாழறாங்க. தபித்தாலே எழுந்துருன்னு சொன்னா அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் போய் அந்த மகளை உயிரோட எழுப்பிட்டு. இதை நாம் தொடர வேண்டாமா? இதை நாம் கண்டினியூ பண்ண வேண்டாமா? இதற்கு தேவன் உன்னை போல தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நபரைத்தானே தெரிந்தெடுத்தார். அவன் தோல்வியில தான் வாழ்ந்தாங்க. யாரு? ஆபிரகாம், சாராள். தோல்வின்னு என்ன தோல்வி? சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. வேற யாரு தோல்வியில வாழ்ந்தா? மோசேங்க. மோசேக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சிருக்கிறாரு. லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவித்து ஒரு தேசத்தை உண்டாக்குறதுக்கு பேதை, பயந்தாங்கொள்ளி, கொலை செய்தவன், திக்குவாயு, மந்தனாவு, இதை விட நீ மைனஸ்ல இல்லையே. எலும்பு மகனே, எலும்பு மகளே, உனக்குள்ளே இருக்கிற மகா மேன்மையான மகத்துவத்தை குறித்து நீ அறிந்து கொண்டே இருக்கிறாய். ஆமென். பாருங்க, இதை அறிஞ்சிருந்தான் பாருங்க. பீட்டர் தெளிவா சொல்றான். எப்பா, நீ என்கிட்ட பிச்சை கேட்குறா? என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உனக்கு தேவையில்லை. அதை விட மேலான ஒன்றதை தருகிறேன். அந்த மேலான ஒன்று எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Acts chapter 3 verses from 6. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6, 7 மற்றும் 8வது வசனங்கள் பாருங்கள். அப்பொழுது பேதுரு, எங்க அலங்கார வாசலிலே அலங்கோலமான காட்சியை அகற்றுகிறதை நான் வாசிக்கிறேன். பிறவி சப்பானியை கொண்டு அங்க வைத்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இந்த பேதுரு வர்றான் பாருங்க. தனக்குள்ளே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்த பேதுரு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, எப்படியாவது என் பையனுக்கு கால் நல்லா வரட்டும். ஆண்டவரே, எப்படியாவது என்ன செய்யுங்க, இந்த கையில் உள்ள வலி போகட்டும், இந்த முட்டு வலி போகட்டும். ஐயா, உங்களிடத்துல தான் எல்லா ஆற்றலும் இருக்கு. என்ன சொல்றான்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரு. See the clarity.
எந்த விதத்திலும் பேதுரு உங்களை விட சிறந்தவன் கிடையாதுங்க. எந்த விதத்திலும் கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும்தான். அவரே சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவன் இல்லைன்ட்டு. ஒழுக்கமானவன் ஒருவனும் கிடையாது. 3.5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்த பிறகு எவனாவது முண்டமா நின்று மீன் பிடிப்பானா? நிர்வாணமாக நின்று மீன் பிடித்து கொண்டிருந்தான். 3.5 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம். நான் ஏன் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்ம எழும்பலைன்னா யார் எழும்புவாங்க? 21வது நூற்றாண்டிலே இந்த உலகத்திற்கு தீர்வளிக்கக்கூடிய நபராக தேவன் உன்னை வைத்திருக்கிறாரே, இதனை எப்போ அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறாய்? நீயும் வாழலை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? எனக்கு உன்கிட்ட என்னப்பா இருக்கு? உன் வாழ்க்கையை பார்த்தா நித்தமும் இடைவிடாமல் என் நாம தூஷிக்கப்படும். ஏன் நீனும் எங்கே போகிறா? மார்வாடி கடைக்கு போகிறா. கடவுளை அறியாதவனும் அங்கே போகிறான். கரெக்டா இல்லையாங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு அல்லவா? ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்கள், உங்களுக்கும் நான் பவுலோடு சேர்ந்து நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எபேசு சபையாருக்கு இதை குறித்து ஒரு அறிவு உண்டாகத்தக்கதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று ஜெபித்தானே, அதே போல தான் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? மகா மேன்மையான மகத்துவத்தை குறித்து, அந்த மகத்துவமான சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து, அந்த மகத்துவமான சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்து, அந்த மகத்துவமான அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷனை குறித்து, மகா மேன்மையான மகத்துவமான அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து உங்களுக்கு அதை குறித்து ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? பைபிளில் தேவையான ஒரே பிரேயர் தாங்க. உங்கள் பிள்ளை வியாதியோடு இருக்கா? ஆண்டவரே, இந்த மகளுக்கு 1 பேதுரு 2:24 என்ன செய்யணும்? ஒரு வெளிச்சமாகட்டும், மாம்சமாகட்டும், அனுபவமாகட்டும். அது என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட என்னுடைய மகள் இதை குறித்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள வருவாளாக என்று சொல்லு. அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சு போகும். ஏன்? உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அந்த ஜீவ தண்ணீரை சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்க்கிறது. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த மகா மேன்மையான மகத்துவத்தை குறித்து அறியக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைத்தா 100 மடங்கு விளைச்சல். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரீஸில் விதைக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தின் கிரியைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. என்னுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. இவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து, பதஷ்டத்திலிருந்து, பற்றாக்குறையிலிருந்து வெளியே வருவார்களாக. சாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக இவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் விருத்தி அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.